ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உஷாராணி காளிதாஸ் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா, துபாய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கான அனுபவம் ப்ளஸ் எங்கே போகணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் மொபைலில் ஷேர் ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி சனிக்கிழமை ஈவினிங் 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏடிசிபி மெட்ரோ கிட்டே போயிட்டு C33ன்ற பஸ்ஸை பிடிச்சி அங்கே இருந்து சிட்டி சென்டர் டேரான்ற பிளேஸில் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் அல்மம்சா பீச்சுக்கே எங்களால் போக முடிஞ்சுது. கனெக்டிங் ஆப்ஷனில் தான் நாங்கள் போனோம். ஸோ துபாய் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கிறோமோ ஊரில் அந்த மாதிரி இங்கே டிரைவர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருப்பாங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு. ஸோ நூல் கார்டு அப்படின்ற ஒரு கார்டை நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கார்டை பஞ்ச் பண்ணும் போது அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோன்னு காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே இறங்குறோமோ அகெயின் நம்ம அதில் பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ காஸ்ட் எடுத்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். நூல் கார்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வச்சுட்டு எமிரேட்ஸ் ஐடி வந்ததை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், எமிரேட்ஸ் ஐடி நம்ம ஊர் ஆதார் கார்டு மாதிரி இங்கே ஒரு ப்ரூஃப், அந்த கார்டை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே வாங்கலாம். ஸோ மெட்ரோ மெட்ரோவில் போகிறதுக்கும் இந்த நூல் கார்டு நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த நூல் கார்டு தேவை. அந்த நூல் கார்டை நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதிலே நாங்கள் பேலன்ஸை ஏற்றிட்டு அகெயின் நாங்கள் பஸ் ட்ராவலும் பண்ணோங்க. துபாய் பஸ்ஸில் இருக்கிற டிரைவர்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க அவங்களோட கண்ட்ரோலை அவங்க இழக்கவே இல்லை. யார் எந்த டவுட்டு கேட்டாலும் ஒரு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஒரு கோவமோ ஒரு முக சுழிப்போ எரிச்சலோ அந்த மாதிரி அவங்க யார் முகத்துலேயும் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக எங்கே போகணும் அப்படின்றத நீங்கள் வழி தெரியாமல் நம்ம போனாலும் சரி, இல்லை தெரிஞ்சும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த இடத்துல இறங்கணும், என்ன பஸ் பிடிக்கணும், எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ரூட் எல்லாமே கிளியராக ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. அந்த ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு மைண்ட்லேயே இருக்குது. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நானும் என் குழந்தைங்க 2 பேரும் மட்டும்தான் போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் வேறு வேலைக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்க போகும்போது தான் நான் கூகுள் சர்ச்லேருந்து டாப் 10 லைக் பீச்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். அதில் அல்மம்சா பீச்சை சூஸ் பண்ணி இங்கேருந்து நாங்கள் போனோங்க. ஸோ அப்போ போகும்போது சரி ஓகே நம்ம இந்த ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஜேர்னியை நான் ஒரு விலாகாக போட்டிருக்கேன். எல்லா பஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேமரா இருக்குது. அது இல்லாமல் ஓல்டேஜ் பீப்புளுக்கும் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கோ இல்லை வயசானவங்க ப்ரெக்னென்சி லேடிஸ் யார் வந்தாலுமே அவங்களுக்கு நம்ம சீட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருக்குது. அதே மாதிரி டிரைவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது யாராவது போய் பேச்சு கொடுக்குறதோ அந்த மாதிரி வேலையும் செய்யக்கூடாதுன்றத எல்லா பஸ்ஸுலேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது பஸ்ஸில் ஒரு வேளை எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்க, இதை நம்ம அப்புறமா சாப்பிட்லான்னு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த பொருளை பஸ்ஸில் உட்காந்து சாப்பிடவோ இல்லை குடிக்கவோ கூடாதுங்க. அதுவும் ஃபைனு. ஸோ எந்த ஒரு ரூல்ஸை மீறினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் உண்டு. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் ஆக்சஸோட கேமரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி தாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் எல்லா பஸ்ஸுலேயுமே ஏசின்றது ப்ரொவிஷன் 100% இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் போகும்போது ஈவினிங் டைம் போகும்போது வெளிச்சம் இருந்ததுனால நல்லா கவர் பண்ணிகிட்டே தான் போனேன். எங்கே போய் ரீச் ஆகுறோமோ அவ்வளோ தூரமும். ரிட்டன் வரும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் அதை நான் கவர் பண்ணேன். பட் ஒன்லி ஒன் வே மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க எந்தளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த ஆர்கிடெக்சர் டிசைன்ஸோட எந்தளவுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்.
அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் வீடியோவை மட்டுமே பார்க்காதீங்க. நான் கவர் பண்ணியிருக்கிற போது இந்த ரோட் சைட்ஸில் இருக்கிற பில்டிங் அண்ட் டிசைன்ஸையும் நீங்கள் உற்று நோக்கி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கங்க. நான் இப்போ வரைக்கும் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆர்கிடெக்சர் ஃபீச்சர்ஸோட பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க டிசைன் பண்ணிக்கிற விதமாகட்டும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லா இடமும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நார்ம்ஸ் படி தாங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் அந்த ரோட் சைடில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், அந்தளவுக்கு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வியூ, அந்த ரியலிஸ்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் அந்த வியூவை நீங்கள் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம மெய் மறந்து போயிடலாம், அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை மட்டுமே பார்க்காதீங்க. சம்திங் நான் எடுத்திருக்கேன்றதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக துபாய்க்கு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு இங்கே டூரிசமும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிளேஸில் துபாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பரான பிளேஸு. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஸ்ஸோட இன்டீரியர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்குங்க. அது எதுக்காகன்னா, அடுத்த ஸ்டாப்புக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதை பிஃபோராக நீங்கள் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணும்போது டிரைவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாரு. ஒவ்வொரு சீட்லேயுமே ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ அது எல்லா ப்ரிவிஷனுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன பஸ்ஸில் டிரைவர் சார் ரொம்ப வெல்கமிங்காக தண்ணியெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணார். அவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சது, ஓகே இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, இந்தியா ஆளுங்கன்னு அப்படியே பார்க்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப வெல்கமிங்காக பசங்களை வச்சிட்டு இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஆஹா, இந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த அல்மம்சா பீச் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1 hour ஜேர்னி டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ எங்களோட வீட்டிலேருந்து அந்த பீச்சுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் கரெக்டாகவே எங்களுக்கு 1 hour எடுத்துச்சு. ஸோ பீச்சுக்கு நாங்கள் போய் ரீச் ஆகும் போது அரௌண்ட் ஒரு 6 o'clock இருக்குங்க. 6 o'clock நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு பசங்களும் நானும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பஸ் டிரைவர் அகெயின் நான் எப்படி வரணும், எந்த பஸ்ஸில் சேஞ்ச் ஆகி நான் வீட்டுக்கு வரணும், எந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நீங்கள் இறங்கணும், எந்த பஸ் வரும்ன்ற அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தாங்க அவர் எங்களுக்கு பாய் சொல்லியே கீழே இறக்கி விட்டார். எனக்கு அதே மாதிரி ரிட்டன் நான் பசங்களை அங்கே போய் ரீச் ஆகிட்டு பீச்சில் நல்லா விளையாடிட்டு ரிட்டன் வரும்போது சார் சொன்ன மாதிரியே அதே மாதிரி பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் இன்னொரு பஸ் சேஞ்ச் பண்ணி எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கி அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ ரொம்ப 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 எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செய்யலான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவே நான் வ்ளாகாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உஷா விங்ஸ் யூடியூப் சேனல் துபாயில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவாக போடலான் இருக்கேன். அதுக்கான சரியான நேரம் எனக்கு இப்போ தான் அமைஞ்சிட்டு வருது. அதை நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதை விட இன்னும் சூப்பரான பிளேசஸாக இருக்கட்டும், இதை விட இன்னும் அற்புதமான இடங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்னும் ஸ்பெஷல் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.